ஹாய் 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 டிஜே பாபு உங்கள் நண்பன் தோழன். வணக்கம். நான் தக்காளி சாப்பாடு பண்ண போகிறேங்க. பார்த்துக்கங்க, வெறும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா முழுக்காய், நல்லா பார்த்துக்க. பச்சை மிளகா முழு அரைக்க விடுங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு இதை போட்டுருவோம். அவ்வளோதான், போட்டு வச்சு என்ன பண்ணுறது, ஒரு கட்டி நம்ம பேச்சுலர் இருக்கிறது பெஸ்ட்டு மருந்து. அதாவது பாட்டி சாப்பாடு அப்படி தான் செய்வோம். அது என்ன மேட்டர்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. கச்சா மச்சான்னு ஒன்றும் இல்லை. ஒரு பொண்டாட்டி அதுக்கு ஒரு சாப்பாடு போட சொன்னால் 1.5 மணி நேரம் வரும். இது அது இல்லை. நம்மளுக்கு பைசா சூட்டோட நம்ம வேலைக்கு போகிறோம், காலையிலேருந்து கஷ்டப்படுறோம். அதுக்கு ஒரு சூட்டோட சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா எடுத்து வச்சு குழம்பு கொண்டு கொடுப்பாங்க. ஆற்றுக்காய் இந்த சூடு பண்ணி கொடுப்பாங்க. 2 தோசை 3 தோசை. இது அது இல்லை. தக்காளி சாப்பாடு இஞ்சி பூண்டு நம்ம தட்டி போட்டுட்டோம் இல்லை, கொஞ்சம் வாங்கணும். நான் மாற்ற மாட்டேன். வேற ஒன்றும் மிஸ்ஸிங்கும் இல்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இதுங்களா இன்னும் பச்சை முழுக்காயாக போகும். அப்படியே வாங்கணும் கண்டையில். அதாவது நம்ம ஃபேமிலியோடு இருக்கும்போது அதுக்கு அனுசரிச்சு இல்லை. ஆஹா, மனம் எனக்கு வருது. அது நம்ம நல்ல மனமாகிடுச்சுங்க. அது பஸ்ட் அந்த வேலை மிஷின் நம்ம போடணும். இதோ அதிலேயே போட்டுட்டோம்னா அப்போ கொஞ்சம் இந்த சூட்டுக்கு இந்த பச்சை தக்காளி சாதம் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் வெந்தயம், இன்னும் கொஞ்சம் லைட்டாக தேவை இருந்தால் புரியுது மல்லிப்பொடி, மிளகா பொடி, சாதி, அவ்வளோதான். இதை போட்டு அந்த எண்ணெயிலேயே போட வேண்டியது. அப்புறம் முக்கியமான சொல்லி தண்ணிங்க, ஒரு செம்பு ஊற்றிடுறோம். இப்போலாம் சொல்கிறேன், நான் நார்மலாக இருக்கிற சிங்கிள் மேன். அது காரணம் எனக்கு அளவாக ஒரு செம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த அரிசி இப்படி ஆகிட்டு இருக்கோம். இது அரிசிங்க. இதை ஒரு கழுவி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சுட்டோம். டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துக்கோங்க. தண்ணியை அவ்வளோதான். கொஞ்சம் ஊற்றிடணும். கொஞ்சம் டம்ளர் பிடிச்சிக்கணும்.
புரிஞ்சுங்களா? இந்த அரிசியை செம்பெடுக்கணும். தண்ணி எடுத்தாச்சு, ஊற்றிட்டு இதை ஒன்று பண்ணி இப்படி போட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் இது அதையும் ஊற்றி இப்படி பண்ணுறது. ஆனால் ஒரு அரிசி வேஸ்ட்டாக பண்ணிட்டோமா? இதையும் ஊற்றி வச்சு எல்லாம் ஆயிடுச்சு. உப்பு நமக்கு அளவு மாறிட்டுங்களா? சில உப்பு வேணும், வேணும். எனக்கு அளவுக்கு நான் போடுறேங்க. எனக்கு ப்ரெஷர் சுகர் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் நார்மல் தான். துரோகிகளை மாட்டிட்டேன். குக்கரை கழுவி வச்சுருந்தேன், முடிய அப்புறம் போடுவோம். அப்புறம் போட்டாச்சு. அதுவும் போட்டாச்சு. விசில், இந்த விசில் இருக்குங்களா, அதெல்லாம் நடக்கிறத விஷயம். இது நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுங்க. ஊயின்னு சவுண்டு வரும். அப்போ தான் இந்த விசிலை போட வேண்டியது. போட்டு முடிஞ்சு நார்மல் 3 விசில். அரிசி ஊற வைக்கணும், அரை மணி நேரம் ஊற வைக்கணும். சில அரிசிக்கு 10 நிமிஷம், சில இந்த பழைய அரிசி எடுத்திங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் வச்சு பாருங்கள், கம்ம கம்ம. இனி இதில் இருந்துட்டு 2 முட்டையை அதுக்குள்ளேயே போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அதே தக்காளி சாப்பாடு, முட்டை, பெப்பர் வச்சுட்டு பெப்பரை அப்படி தூவிட்டு முட்டையை அப்படி அறுத்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 3 பீஸாக அறுத்துட்டு கொஞ்சம் எலுமிச்சை விளைச்சிட்டு அப்படியே பெப்பர் அப்படி தூவிட்டு சூப்பராக இருக்கும். பண்ணுங்க. ஆனால் இப்போ சொல்கிற அளவோடு பண்ணுங்க. பாப்பாவுங்க இருந்து குழந்தைங்க இருந்து காரம் கம்மி பண்ணுங்க. 4 போடுற 4 போடுற இடத்துல 3 போடுங்க. மிளகாப்பொடி வேண்டாம், நல்லாயிருக்கும். சும்மா பேருக்கு அது கலருக்கு, சரிங்களா?